அக்ஷய திருதிகை அன்னைக்கு எல்லாம் செல்வம் பெற்று சந்தோஷம் பெற வென்ற ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதிகை. அதாவது அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்ல வேண்டும். அக்ஷயம் என்பது என்ன, திருதிகை என்றால் என்ன? அக்ஷயம் என்பது எப்பயுமே எதிர்மறை தான் சொல்லிக்கிறது. ஷயா என்பது அழிவு என்ற ஒரு விஷயம். ஓகே, ஷயா. ஸோ அக்ஷயா என்பது அழியாத ஒரு விஷயம். நீண்ட நீண்ட காலம் வந்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த அக்ஷயா என்ற அர்த்தம். திருதிகை என்பது அது ஒரு திதி. அதாவது திதியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். திதி வந்துங்க நம்ம சந்திரகலா சொல்லுவாங்க. அதாவது இந்த நிலாவோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறது. ஸோ இது 2 பக்ஷம் இருக்குது. பக்ஷம் என்றால் என்ன? 15 நாள்னு அர்த்தம். சுக்ல பக்ஷம் இருக்குது, கிருஷ்ண பக்ஷம் இருக்கிறது. சுக்லம் என்பது அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு வர அந்த 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 பெயர்ச்சி, அந்த அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து, அந்த டிரான்சிஷன் வந்து அதாவது வளர்பிறைன்னு அர்த்தம். பௌர்ணமியில் மறுபடியும் அமாவாசைக்கு போகிறது வந்து அது தேய்பிறைன்னு சொல்கிறது பக்ஷம். ஸோ 15 டேஸ் வரும். அதான் அதோட லூனா சைக்கிள்ஸ். ஓகே. ஸோ திரிதிகை என்பது 3வது நாளில் இருக்கிறது. நான் முக்கியமாக இது வந்து சுக்ல திரிதிகை, அதாவது முதல் 15 நாள் வளர்ப்பிறையில் இருக்கிற 3வது சந்திரகலா சொல்கிறது தான் திரிதிகைன்னு அர்த்தம். அது ரொம்ப டெக்னிக்கலுங்க, புரியலாம் பரவாயில்ல. அதாவது திரிதிகை என்பது அந்த நிலாவோட ஷேப்னு வச்சுங்க 3வது பாகத்தில் இருக்கிறது. ஸோ அக்ஷய திரிதிகை என்பதுங்க அந்த நாள், அதாவது இந்த சித்திரை மாதம் ஏப்ரல் மேக்குள்ள சித்திரை மாதம் வர 2 கிரகங்கள் உச்சத்தில் வர்றது. சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் அடையும், சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சம் அடையும். ஸோ இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் டேன்னு அர்த்தம். இந்த டேயில் வந்துங்க லக்ஷ்மி அம்மாவின் நாள், மகாலட்சுமியோட நாள். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட அருள் நம்மளுக்கு வர்றது. அதான் செல்வம் உயரும். செல்வம் வெறும் பணம் மட்டும் கிடையாது இல்லையா? பணமும் இருக்குதான். நல்ல பணம் ஒரு கடன்லாம் தீரும், நம்மளுக்கு சேமிப்பு சேரும், முக்கியமாக நம்மளுக்கு உயர்வு, பணம் உயர்வு வந்து சேரும்னு லாபங்கள் வர சேருதும் இந்த திரிதிகை, அதாவது அக்ஷய திரிதிகை இந்த நாள். அது மட்டும் இல்லை, செல்வம் என்பது வெல்த்து. நம்மளோட ஆரோக்கியம் உயரும், நம்மளோட ஞானம் அதுவும் இருக்குதான், நம்மளோட வீட்டில் சாப்பாடு நிறைஞ்சி இருக்குது, அதுதான் குடும்பத்தில் சந்தோஷம், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், எல்லாமே வந்து வெல்த், செல்வம் என்று அர்த்தம். ரைட்? வெறும் பணம் மட்டும் கிடையாது. ஸோ அதுதான் அக்ஷய திரிதிகையோட அர்த்தம். இது எப்போ நடக்குதுன்னு ஒரு விஷயம். அதாவது இன்று 19 1:20 PM மலேசியன் டைம். இது வந்து மலேசியன் டைம் 1:20 PMலேருந்து நாளைக்கு 20ஆம் தேதி ஏப்ரலில் வந்து 9:45 மார்னிங் வரைக்கும், 1:20 மத்தியானம்லேருந்து நாளை காலையில் 20ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் மாதம் 20ஆம் தேதியில் வந்து இந்த 9:45 வரைக்கும் திரிதிகை. ஓகே, அதுக்கப்புறம் சதுர்த்தின்னு ஒரு நாள் வந்துடும். ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் 9:45 வரைக்கும் இருக்கிறது. ஸோ எப்படி நீங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரலான்னு சில விஷயங்கள். சார் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டீங்களா சார், நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக சொல்லியிருக்கலாம்னே. பரவாயில்ல, நாளைக்கு 9:45 வரைக்கும் இருக்கேன். ரைட்? நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மகாலட்சுமி அம்மாவின் கடாட்சம், அவங்களோட அருள் வந்து உங்கள் வீட்டில் கோடி கோடி செல்வம் பெறுறதுக்கு, கோடி கோடி சந்தோஷம், திருமண வாழ்க்கை, நிம்மதி, கல்வி, பணம் என்று ஆரோக்கியம் என்ற விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்? யூ ஸ்டில் ஹேவ் டைம் டுமாரோ ஆல்சோ. இப்போ கூட செய்யலாம் இஃப் யூ வாண்ட். இப்போ வந்து 8:10 அட் நைட் மலேசியன் டைம். அஃப்கோர்ஸ் இது எப்போ பார்க்குறீங்க எனக்கு தெரியாது. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா, சொல்லுவாங்க வந்து நகை வாங்க வேண்டும் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே, நான் நகை வாங்குறது வந்து, நகை வந்து நான் சொன்னதில் இந்த அக்ஷய திருதிகை இருந்தாலே அம்மா மகாலட்சுமியோட நாள் அது. அதாவது அவங்க தங்கம் ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அது மட்டும் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் லெட்ஸே இப்போ நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்கன்னா வந்து இது ஒரு சைட் நோட் வந்து நானும் என் ஒய்ஃப் இது ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன். வாண்ட் ஷேர் வித் யூ. நிறைய கிளைண்ட்ஸ்க்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியலன்னா ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. நானும் என் ஒய்ஃப் வந்து இந்த பப்ளிக் கோல்டு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு 999 ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு அதாவது இப்போ இன்றைக்கி தேதிக்கு 667 1 கிராம் ரிங்கெட்ல 1 கிராம் வாங்குறது. அது வந்து சில பேருக்கு வசதி இருக்காது வாங்குறதுக்கு. ரிமெம்பர், இது வந்து இந்த 916 கிடையாது, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு 999. ஸோ சில பேருக்கு அது காசு, அவங்களுக்கு ஆசை வாங்கணுன்னு, பட் எக்ஸ்பென்சிவ். பட் இங்கே வந்து
அதோட ஒரு 100 ரிங்கிட் அளவு சம்மந்தப்பட்ட கிராம் கூட நீங்கள் வாங்கலாம் அதுக்கு. ஸோ இதுதான் பப்ளிக் கோல்ட். ஃபிசிக்கல் கோல்ட் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து இட்ஸ் வெரி கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 20% அதோட எந்த பேங்க்கும் கொடுக்க மாட்டான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் மேல் விவரங்களுக்கு என்னோடய ஒய்ஃபோட ஐடி டேக் பண்ணி வச்சுருக்கேன், சுஜிதா. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நான் சொல்லிட்டேன் அம்மாவோட வந்து கோல் எஸ் வாங்குறது. ஆனால் கோல் வாங்கி தான் ஆகணும்னு கிடையாது. ஆஃப்கோர்ஸ் வாங்கினா அம்மாவோட இருக்கிறது பிளெஸிங்ஸ் இருக்கிறது. அண்ட் அம்மா அதாவது லெட்ஸ் சே சார் எனக்கு அதெல்லாம் வாங்க காசு இல்லை சார், ஸோ எனக்கு வேறு ஏதாவது சொல்லலாம். மகாலட்சுமி அம்மா வேறு என்ன அவங்களோட காரகன்னு சொல்லி இருக்கிறது. அவங்களோட வந்து நல்லா கேட்டுங்க, வந்து தங்கம் வாங்க முடியல, இட்ஸ் ஓகே. வீட்டில் அரிசி இருக்கா, அரிசி முழு அரிசி இருக்கணும், ரைட்? அதுவும் மகாலட்சுமி அம்மா தான். தேன் அதுவும் மகாலட்சுமி அம்மா தான். கோகனட் தேங்காய் அதுவும் மகாலட்சுமி அம்மா தான். யோகட் அதுவும் மகாலட்சுமி அம்மா. அண்ட் கீயும் மகாலட்சுமி அம்மா தான், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, ரைட்? இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலையோ, நாளைக்கு காலையில் சார் வேலைலாம் இருக்குது, அது கொஞ்சம் அதான் சொல்கிறேன். இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த ஆன்மீக சம்மந்த விஷயம் இட்ஸ் நாட் ஈஸி. இட் இஸ் நாட் ஈஸி. சும்மா ஒரு தாயத்தை கட்டிட்டு எல்லாம் சரியாயிரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உழைப்பு போடணும். கொஞ்சம் ஏர்லி எழுந்திரிங்க. நாளைக்கு வந்து எப்பயும் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிங்க. குளிச்சுட்டு நீங்கள் வந்து தங்கம் இல்லைனாலும் வாங்கலைனாலும் பரவாயில்ல, அரிசி இருக்குது தானே, நெய் இருக்குது தானே, நெய் வீட்டு வெளியே நின்றுட்டு நீங்கள் வந்து தட்டில் வந்து நெய் வச்சுக்கலாம். சார் எனக்கு நெய் கூட இல்லை சார், பரவாயில்ல அரிசி இருக்குது தானே, முழு அரிசி ஒரு தட்டில் வச்சுட்டு, அதான் சார் யூ கேன் யூஸ் எனி ஆஃப் தேட் சொல்கிறேன். இல்லை எல்லாமே கூட வைக்கலாம், நெய் வைக்கலாம், தேன் வைக்கலாம், அவங்களோட அம்மாவோட அரிசி, கோகனட் தேங்காய். அப்படி இல்லைனாலும் இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு வீட்டு வெளியே இருந்துட்டு உள்ளுக்கு நீங்கள் போகும்போது யூடியூப்பில் அம்மாவோட கனகாதார ஸ்தோத்திரமோ அஷ்டகமோ தட்டி விட்ருங்க. ஓகே, மேக் ஷூர் த ஹவுஸ் இஸ் தேர், மேக் ஷூர் த ஹவுஸ் இஸ் க்ளீன், வெரண்டாக அந்த பாட்ஸ்லாம் கிளியராக இருக்கணும், ஸ்லீப்பர் கேப்பர்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு, ரைட்? காலையில் எழுந்திரிச்சிட்டு அம்மாவுக்கு வந்து வீட்டு வெளியிலேருந்து கொண்டு போங்க. போகும்போதே அம்மாவோட போற்றி பாடல் நீங்கள் கேட்க வேண்டும், மனசில் ஃபுல்லாக அம்மா இருக்கணும் வேணும். நேராக உங்கள் பூஜை அறையில் போயிட்டு அந்த வாட் எவர் தட் யூ ஹேவ் நான் தான் சொல்கிறேனே, அந்த தேன் கோகோனட் இதெல்லாம் சொல்கிறேனே, அதில் அந்த அரிசி அந்த நெய் இதெல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒன்று உங்களுக்கு எது இருக்கோ, ஜாகரி கூட வைக்கலாம், அம்மாவுக்கு ஜாகரி கூட வச்சுட்டு கொண்டு போய் வைங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி அம்மாவோட ஃபோட்டோலாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மனசார நீங்கள் நினைக்கணும், அம்மா பற்றி நினச்சிக்க, தியானம் அதான் சொல்லுவாங்க, ரைட்? அம்மாவோட வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக வணங்குங்க. லக்ஷ்மி அம்மாவோட கடாட்சம் உங்களுக்கு வரும், அக்ஷயம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில்.